ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இந்த தலைப்பில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12 ராசி அன்பர்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய, மிகப்பெரிய கஷ்டங்களை அகற்றக்கூடிய ஒரு சிறப்பான, சிரமம் இல்லாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ கோச்சார கிரகங்கள் அதுக்கேற்றவாறு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய மாற்றங்களை உறுதியாக கொடுக்க போகிறாங்க. சரியா? அப்போ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களில் செய்யும்போது ரொம்ப நிதானமாக, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே ஒரு சொன்னால் அதை சொல்ல காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். என்ன விஷயம் வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கை காப்பாற்றாமல் தூக்கம் வராது உங்களுக்கு. கொடுத்த வாக்கை தவறக்கூடாது அப்படின்னு அதிகமாக சொல்லக்கூடிய ராசியானா கிட்டத்தட்ட ஒரு 4 ராசியில் நம்மளோட ரிஷபராசியும் ஒன்று. ஸோ இப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக நிறைய பிரச்சனை, நிறையா போராட்டங்கள், சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனையை சந்தித்த நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நிறைய விஷயங்கள் விடுதலையாக போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றாமருந்து வக்ர பார்வையுடன் உங்களை பார்க்குறாரு. ஸோ இங்கே குரு பார்வை சனி பகவானுக்கு இருக்கிறனால உங்களை விட்டு போன அத்தனை விதமான நபர்களும் ஏண்டா விட்டுட்டு போனோன்னு அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான ஒரு உயர்ந்த நிலையை, உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் அடையக்கூடிய ஒரு யோகம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிற போகிறீங்க, இதுதான் முக்கியம். ஏன்னா இவ்வளோ நாட்களில் என்னென்னா யோசிக்கிங்க, இப்படி தான் வாழணும், இதே மாதிரி வாழணும்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அதை செயல்படுத்துகிற கிடையாது. மற்றவங்களுக்காக, கூட உள்ள உறவுகளுக்காக என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டீங்க. ஸோ மனதளவில் ரொம்ப டிப்ரெஷன். ஸோ இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மனதளவில் உள்ள டிப்ரெஷன் காணாமல் போகுது. அதேபோல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். யார் யாரெல்லாம் ரிஷபராசியில் காதல் பண்ணுறீங்களோ, அதுவும் 2K கிட்ஸ், நம்மளுடைய 90 கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 கிட்ஸுமே யார் யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ உங்களுடைய உன்னதமான காதல் என்ன பண்ணும், நிறைவேறிடும். உங்களுடைய பேரண்ட்ஸுடைய அனுமதியுடன் இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே காதல் நிறைவேறி அது திருமண பந்தத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் கொடுக்குது. ஸோ அதை விட்டுட்டு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடிய காதல்னு இருக்கும். அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உங்களை படுத்தி எடுத்துகிட்டு கடைசியாக சாரி, நான் உங்களை அன்பு வச்சுக்கனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு போலியான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை காயப்படுத்தின உங்களை காதலிக்கின்ற காதலனாக இருக்கட்டும் அல்லது காதலியாக இருக்கட்டும். ஸோ அவங்க இந்த வட்டம் அவங்க தவறை என்ன பண்ண போகிறாங்க, சரி செய்து கொண்டு உங்கள்கிட்ட சாரி கேட்டுட்டு தன்னை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படியும் மாற்றிக்கிற மாட்டேன், நான் இப்படித்தான், நல்லா யாத்திரிமா அப்படின்னு திமிராக இருந்து உங்களை காயப்படுத்த நினச்சா அந்த வேலை இந்த வட்டம் ஆகாது, தட்டி தூக்கிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடிய, எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடுவாங்க. ஸோ அப்போ உங்களை காயப்படுத்த, உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை ஏமாத்தின உறவு உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய நேரம் இந்த நேரம். சரியா? நீங்கள் அதனால் வருத்தப்படக்கூடாது.
ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிருவாங்கன்னு சொல்லி எவ்வளவோ விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. ஸோ என்ன தான் விட்டு கொடுத்தாலும் நான் உன்னை வச்சு செய்வேங்கிறது தான் உங்களுடைய கூட்டாளிகளுடைய வேலை. ஸோ அப்படிப்பட்ட கூட்டாளிகள் வெளியே போயிடுவாங்க. உண்மையான உறவு உங்களை தேடி வரும். அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கும். மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. அதுபோல் உங்கள் மேலே சுமத்தின வீண் பழிகள் எல்லாமே காணாமல் போயிடும். நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, நீங்கள் மட்டும்தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு ஒரு பின்பத்தை உருவாக்கி உங்களை லாக் பண்ணியிருந்த ஒரு பின்பம் உங்களை விட்டு கடந்து போகுது. மேலும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு உறுதியாக வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களுக்கான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு ரிஷபராசி என்பவர்களில் இந்த 2026 ஆகஸ்ட் மாதத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. கடன் சுமையிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. போட்டியில் எந்த போட்டியாக இருந்தாலும், விளையாட்டு போட்டி மற்றும் ஸ்கூலில் எக்ஸாம் போட்டி, எல்லா போட்டியிலும் அதிகமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்குது. அதுபோல் ரிஷபராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தங்க நகைகள் வாங்குவீங்க. தங்க மோதிரம், தங்க செயின், தங்க கம்மல், தங்க வளையல் அப்படின்னு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்குவீங்க. இது சில ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அடகு வச்சுருப்பீங்களா, தங்க நகை கொண்டு போய் அடமானம் வச்சுருப்பீங்களா, அந்த நகைகளை மீட்கக்கூடிய வாய்ப்பு இந்த கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது. ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய ரிஷபராசியில் உள்ள அன்பு நேர்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, உங்களுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். ஏன்னா நீ உங்களை பற்றி கவலைப்படுறது கிடையாது. சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்லன்னு அசால்ட்டாக இருக்கீங்க. ஸோ கரெக்டான டயத்தில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஸோ ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா சாப்பாடு விஷயங்கள் ரொம்ப கவனமாக இல்லைன்னா ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை வந்துடும். ஓகேவா? ஸோ இதை கடைப்பிடிங்க. அதே போல் ரிஷபராசி அன்பர்களில் 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. கிருத்திகை நட்சத்திரம், அதுக்கடுத்து ரோஹிணி நட்சத்திரம், அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களில் யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ஊர், இந்த 3ஐயும் அனுப்புங்க. உங்களுக்கான நட்சத்திர ரீதியான வழிபாடு என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். ஸோ நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துட்டு, இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கான பதில் தெளிவாக கொடுக்கப்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார்,
மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்போலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.